எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். வாழைப்பழம் வச்சு நான் நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன். சில லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பனானா பணியாரம், தோசை, பனானா கேக், பனானா பூரி, ஹல்வா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ். ஸோ இன்றைக்கி அந்த லிஸ்ட்டில் இன்னொரு நல்ல ரெசிபி தான் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். இது பனானா பரோட்டா. இந்த பனானா பரோட்டா எப்படி செய்ய போகிறோன்னா, வாழைப்பழத்தை ஸ்டஃப் பண்ணி செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான மாவை பிசைஞ்சுக்கலாம். ஒரு அகலமான பவுல்ல 1 கப் மைதா, 1 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை மாவு கூட கலந்து விட்டு 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சுக்கலாம். மாவு நல்லா 5 நிமிஷம் அழுத்தி பிசைங்க. அப்போதான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். மாவு மேலே லேசாக எண்ணெயை தடவி மூடி வச்சிருங்க. ஒரு மணி நேரம் மாவு நல்லா ஊறட்டும். மாவு ஊறுறதுக்குள்ள நம்ம வாழைப்பழ மிக்சரை ரெடி பண்ணிக்கலாம். 3 வாழைப்பழத்தோட தோலை எடுத்துட்டு ஒரு கிரேட்டரில் துருவி வச்சுக்கோங்க. நீங்கள் இதை ஒரு கரண்டியால் இல்லைன்னா கையால் கூட மசிச்சு யூஸ் பண்ணலாம். ஒரு பவுலில் மசிச்சு பழக்கலவையை ஊற்றுங்க. இது கூட 1/2 கப் பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரெகுலர் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் துருவன தேங்காய், நறுக்கின முந்திரி பருப்பு, கொஞ்சம் காஞ்ச திராட்சை, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் சேர்த்ததால கலவை கொஞ்சம் தண்ணியாக இருக்கு. கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து கலந்தோம்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நீங்கள் சேர்த்துருக்கிற பழத்துக்கு தகுந்த மாதிரி, வெல்லத்துக்கு தகுந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் அளவையை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, கரெக்டான பக்குவத்துக்கு ஃபில்லிங் வந்துருச்சு. மாவும் ஊறி ரெடியா இருக்கு. இப்போ பரோட்டாவை தேய்ச்சிக்கலாம். மாவை சின்ன சின்ன பீசஸா பிரிச்சு உருட்டி வச்சுக்கலாம். சப்பாத்தி கல்லுல கொஞ்சம் எண்ணெயை தடவி மாவை வச்சு நல்ல மெலிசா திரட்டுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வாழைப்பழ கலவையை எடுத்து நடுவில் வச்சு லேசா ஸ்ப்ரெட் பண்ணி பரோட்டாவை எல்லா பக்கமும் மடிச்சிருங்க. நான் எப்படி செய்யறேன்னு பாருங்க. இதே மாதிரி செஞ்சா உங்களுக்கும் கரெக்டா வரும். அடுத்து ஒரு அகலமான பேன் எடுத்து சூடாக்கி பரோட்டாவை ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் மெதுவாக ஸ்டஃப் பண்ண பரோட்டாவை எண்ணெயில் வைங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. பரோட்டா மெதுவாக வேகட்டும். அப்போ தான் உள்ளேயும் வெந்து நல்லா இருக்கும். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக விடுங்க. ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் கலர் வந்ததும் பேன்ல இருந்து எடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த ஸ்வீட்டான ஸ்நாக்கை ஈவினிங் டீ கூட சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.
நல்ல அருமையான பனானா பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.